ஹலோ ஆல். போன வீடியோவில் வந்து நம்ம குற்றிய லுகரம் அண்ட் குற்றிய லிகரம் பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், 6 எஃகு கரும்பு விறகு உழக்கு 8 ஏடு பந்து காசு கொய்து. இது எல்லாத்தையும் வந்து நம்ம எந்தெந்த குற்றிய லுகரத்துக்குள்ளே வருது அப்படின்றத வந்து ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம்னா என்ன? அந்த குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி இருக்க எழுத்து வந்து நெடிலாக இருக்கணும். கரெக்டாக? இது ஃபஸ்ட் என்ன 6, இது ஒரு குற்றியல் உகரம், இது வந்து நெடில். அப்போ இது 6 எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து இங்கே 1000 எழுத்து இருக்குது. ஸோ அப்போ இது கிடையாது. வேறு எங்கெங்கே நெடில் இருக்குது? குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி இங்கே இருக்குது நெடில், ஏடு. ஸோ அதை எழுதிக்கிறோம். அப்புறம் காசு, மூணாவது என்ன? காசு. ஓகேங்களா? இது மூணு வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரத்துக்கு கீழே வரும். அடுத்து ஆயுத தொடர். அதுக்கு முன்னாடி குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி இருக்க எழுத்து ஆயுத எழுத்தாக இருக்கணும். எஃகு, அவ்வளோதான். வேறு எங்கேயுமே வந்துட்டு ஆயுத எழுத்து கிடையாது. ஸோ அது ஒன்று தான். அண்ட் உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர் தொடர் குற்றியல் உகரத்தில் என்ன பார்த்தோம்? அந்த குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி இருக்க எழுத்து உயிர்மை எழுத்தாக இருக்கணும். தட் இஸ் விறகு, இருகுடலா தானே. ஸோ இது வந்து உயிர்மை எழுத்து. இது ஒன்று தான் இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா பாருங்கள். இது மெய் எழுத்து, இதுதான் உயிர்மை எழுத்து. மற்ற எல்லாமே வந்துட்டு மெய்யெழுத்தாகவே தான் இருக்குது. ஸோ இது மட்டும்தான், விறகு மட்டும்தான் இங்கே. அதுக்கப்புறம் வந்து வன் தொடர் குற்றியல் உகரம். வன் தொடர் குற்றியல் உகரம்னா அந்த குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி இருக்க எழுத்து வந்து வல்லின மெய்யாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? வல்லின எழுத்தாக இருக்கணும். இங்கே இருக்க பாருங்க, உழக்கு, இக்கு. இக்குன்றது ஒரு வல்லின எழுத்து. அதேமாதிரி க ச ட க ச ட த ப ர, இதான் வல்லின எழுத்து. ஸோ அப்போ இக்கும் இருக்குது, இட்டும் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து வன் தொடரில் எழுதிக்கலாம். இதை எட்டையும் உழக்கையும். அடுத்து மென் தொடர், மெல்லின எழுத்து வரணும். குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி மெல்லின எழுத்து வரணும். என்ன இருக்குது? எங்கே இருக்குது? பந்து மட்டும்தான் வந்து மெல்லின எழுத்தாக இருக்குது. ஸோ அதை எழுதிக்கிறோம். அதை இங்கே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இடைத்தொடர் குற்றியல் உகரம்னா இடையின எழுத்து வரணும். எரல வழ கொய்து ஏகரம் இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இடைத்தொடர் குற்றியல் உகரத்துக்கு கீழே வரும். சரிங்களா? முதல் கொஷின் முடிஞ்சிச்சு. அடுத்த கேள்வி வந்து பொருந்தாதவை. இந்த 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதவை நம்ம எழுதணும். எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். முதல்ல பசு இருக்குது. பசு, விடு, 6 கரு. இதில் எது பொருந்தாதவை எப்படி கண்டுபிடிக்கிறது? சு. இதுக்கு முன்னாடி சூன்றது குற்றியல் உகரம். இதுக்கு முன்னாடி இருக்கிறது பாடுறது வந்து ஒரு தனி குறில். கரெக்டுங்களா? இது வீன்றது தனி குறில். அப்புறம் கருன்றது ஒரு தனி குறில். இது மூணுமே பார்த்திங்கன்னா தனி குறில். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? ஒரு குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி தனி குறில் வந்தது அப்படின்னா அந்த குற்றியல் உகரம் முற்றியல் உகரமாக மாறிடும். தட் இஸ் அதோட மாத்திரை அளவு குறையாது, ஒரு மாத்திரை அளவிலேயே ஒலிக்கும். அதுதான் வந்து முற்றியல் உகரம். ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா, இது வீடு கரு, இது மூணுமே பார்த்திங்கன்னா முற்றியல் உகரம். 6 தான் வந்து நெடில் தொடர். நெடில் தொடர் குற்றியல் உகரம் இது. ஸோ அதனால் இது மட்டும் தனித்து தெரியறதுனால இதுதான் பொருந்தாதவை. அதேமாதிரி இங்கே பாருங்கள், பாக்கு, பஞ்சு, பாட்டு, 10. இப்போ நீங்கள் லாஸ்ட்டு லெட்டருக்கு முன்னாடி லெட்டர் தான் எல்லாத்துலேயுமே பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? இக்கு, இக்கு, இஞ்சு, இட்டு, இத்து. கசட தப்பற, இக்கு இருக்குது, இட்டு இருக்குது, இத்து. இப்போ இது மூணுமே வல்லின எழுத்துக்கள். கரெக்டாக? ஸோ அப்போ இது மூணுமே பார்த்திங்கன்னா வன்தொடர் குற்றியல் உகரம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எனக்கு பஞ்சு, இது வந்து இஞ்சு, கெங்கன நம்ம நல்லா வரும், மெல்லின எழுத்து இது. அதனால் இது மட்டும் மென்தொடராக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு ஆட் மேன் அவுட். அடுத்து 3வதுல பாருங்கள், 6 நெடில், மாசு இதுவும் நெடில், பாவ நெடில், இது மட்டும் தனி குறில். சாரி, இது வந்து உயிர். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு பொருந்தாதவை. அடுத்து அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. ரான்றது வந்து ஒரு இடையின எழுத்து, ஈன்றதும் ஒரு இடையின எழுத்து, மூழ்குன்றதும் ஒரு
இடையின எழுத்து, மார்புன்றது ஒரு இடையின எழுத்து. கரெக்டுங்களா? ரான்றது பார்த்தீங்கன்னா இரு இருந்தால் இது வந்து இடையின எழுத்தாக இருக்கும். இது ராவாக இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். இது மூணுமே வந்து இடைத்தொடர் குற்றியல் உகரம், இது மட்டும் உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். ஸோ இப்போ இதுதான் தனித்து இயங்குதுங்க. அப்புறம் பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு, இது மூணுமே கெங்கன நம்ம, அதாவது மென்தொடர் குற்றியல் உகரத்தில் இது மூணுமே வரும். இது வந்து எஃகு ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா? ஸோ வந்து ஆயுத தொடர் குற்றியல் உகரமாக இருக்குது. ஸோ இது தனியாக தெரியுது. ஓகே.